எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு இயேசு எப்படி பேதுருவை பார்த்து கடிந்து கொண்டாரோ, அதே போல தான் இந்த ஸ்வரூபங்களை பார்த்தாலும் நீங்களும் சொல்லணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரலோகத்துல உறவுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. வேதத்தின் அடிப்படையில மத்தேயு அதிகாரம் 22, 23ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை, அதுபோக மார்க் 12ஆம் அதிகாரம், லூக்கா 20ஆம் அதிகாரம் ஆகிய இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா, சதுசேயர்கள் இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த நிகழ்வுல இயேசு ரொம்ப தெளிவா, உங்களுக்கு அறிவு இல்லையா இப்படி பேசுறீங்களே, உயிர்த்தெழுதலின் போது கொல்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா பரலோகத்துல சொந்த பந்தம் தனக்குன்னு ஏதாவது வச்சுக்கிறதுக்குன்னு அங்க எதுவுமே கிடையாது. தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். அங்க நம்ம தேவ தூதர்கள் போல இருப்போம். அப்படிங்கிற பட்சத்துல இயேசுவின் தாயாகிய மரியாள் பரலோகத்திலே இருந்தாலும், நான் உன் அம்மா வந்திருக்கேன்பா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அங்க எதுவுமே இல்ல. இங்க உலகத்துல இருக்கும்போதே ஆண்டவருடைய ஊழியத்துல ஃபர்ஸ்ட் அற்புதமான கானா ஒரு கல்யாணத்தை மரியாள் இந்த மாதிரி குறைவுபடுதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா சொல்லியிருப்பாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? ஸ்திரீன்னு சொன்னாரு, அங்க அம்மான்னு கூட சொல்லல. விச் மீன்ஸ் அங்க அவர் அவருடைய ஸ்தானத்துல நிக்கிறாரு, அவருக்கு முன்பதாக எல்லாருமே சமம். உடனே மரியாளும் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இயேசு உண்மையாவே என்ன சொல்றாரு? பரமண்டலத்தில் உள்ள எங்கள் பிதாவே அப்படின்னு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. போயிட்டு மரியாதை ஜெபம் பண்ணுங்க, நான் உடனே கேட்பேன் அப்படின்னு சொல்லல. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில எமோஷன், சென்டிமெண்ட் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த எமோஷன்ஸையும் சென்டிமெண்ட்டையும் யூஸ் பண்ணி விளையாடுறவன் பிசாசு. அதை தான் பேதுரு ஆண்டவர்கிட்ட பண்ணுவான். உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்வார். இதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இந்த எமோஷன், தாய் சென்டிமெண்ட், இந்த அம்மா பிள்ளை சென்டிமெண்ட்டை வச்சு விளையாடுறது பிசாசு. ஸோ இந்த சொரூபத்தை நீங்க வணங்குறதா இருந்தா டைரக்டா நீங்க எதை வணங்குறீங்கன்னா அவனை தான் வணங்குறீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த கிருபை பெற்ற மரியாளை நான் குறை சொல்லல. நீங்க தேர்ந்தெடுத்த ஸ்வரூபமாகிய மரியாதை தான் நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். மரியாள் எங்கேயுமே தன்னிடம் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. இயேசு கூட இருந்த சீஷர்களும் அவர் மரித்த பின்போ உயிர்த்தெழுந்த பின்போ போய் மரியாள்கிட்ட எங்கேயுமே ஜெபம் பண்ணல. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அதை பண்ணுவோமானால் சென்டிமெண்ட்லயும் எமோஷன்லயும் விளையாடுறவன் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறோம், பிசாசு முன்னாடி போய் நிக்கிறோம். மன திரும்புங்க. கர்த்தர் உங்களை இந்த விக்கிரக ஆராதனையில விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென்.